பின்வருவனவற்றிற்கான முனை, குவியம், இயக்குவரையின் சமன்பாடு மற்றும் செவ்வகல நீளம் காண்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற கணக்கு என்ன அப்படின்னா y² = 16x. ஸோ இது எந்த ஃபார்ம்ல இருக்குது அப்படின்னா y² = 4ax அப்படிங்கிற வடிவில் இருக்குது. ஸோ இங்க என்னது ஏக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது, அதாவது 4a 16 அப்படிங்கிற காரணத்தினால a என்னது நமக்கு 4. ஓகே, ஸோ நமக்கு y² = 4ax என்ற வடிவில் உள்ள பரவளையத்தினுடைய முனை எப்படி இருக்கும் அப்படின்னா 0, 0 இருக்கும். ஓகே, ஸோ குவியம் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு a, 0 இருக்கும். இயக்குவரை அப்படிங்கிறது அதனுடைய சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா x + a = 0 அப்படின்னு இருக்கும். அப்புறம் செவ்வகல நீளம் 4a அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாமே என்னது ஃபார்முலா. இப்போ நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ இங்க என்னது முனைவுல எந்த சேஞ்சுமே கிடையாது, 0, 0 தான். ஓகே, குவியம் என்னது a, 0, ஏங்கிறது என்னது இங்க 4. ஸோ 4, 0. ஓகே, ஸோ நமக்கு இயக்குவரையின் சமன்பாடு என்னது x + a = 0. ஸோ x + 4 = 0. அல்லது இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x = -4 என்ற கோடு அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த செவ்வகலம் நீளம் என்னது 4a. ஸோ 4 × 4 என்னது நமக்கு 16. ஸோ இதை தான் கேட்டிருக்கிறாங்க. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். ரெண்டாவது கணக்குல என்ன கொடுக்குறாங்க, x² = 24y. ஸோ இது எந்த வடிவத்துல இருக்குது அப்படின்னா x² = 4ay. இங்கு a அப்படிங்கிறது, ஸோ ஏக்கு முன்னாடி என்னது 4aங்கிறது 24 அப்படின்னு இருக்குது. ஸோ ஏங்கிறது என்னது 24/4 = 6. 6 24. ஸோ ஏனுடைய மதிப்பு என்னது 6. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். இதுக்கும் முனை என்னது 0, 0. ஸோ குவியம் என்னது நமக்கு 0, a. ஓகே, ஸோ இயக்குவரை என்ற சமன்பாடு என்னது நமக்கு இங்க y + a = 0. அதுக்கப்புறம் செவ்வகல நீளம் என்னது இங்கேயும் என்னது 4a. ஸோ இப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ முனை என்னது 0, 0 தான், இது அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ குவியம் என்னது 0, a. ஸோ நமக்கு 0, 6. ஓகே, அதுக்கப்புறம் இயக்குவரையின் சமன்பாடு என்னது y + a = 0. ஸோ y + 6 = 0 அல்லது y = -6 என்ற கோடு. ஓகே, ஸோ இங்க என்னது 4a அப்படிங்கிறதுனால என்னது நமக்கு 24. ஸோ இதை தான் கேட்டிருக்கிறாங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y² = -8x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னா y² = -4ax அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது. ஸோ இங்கு நமக்கு 4a அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 8 அப்படின்னு இருக்குது. ஸோ அதுல இருந்து a அப்படிங்கிறது என்னது 8/4 = 2. ஓகே, ஸோ இப்போ என்னது இதுக்கு நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ முனை என்னது நமக்கு இங்க 0, 0. ஸோ குவியம் நமக்கு என்னது இங்க -a, 0. ஸோ இயக்குவரையின் சமன்பாடு என்னது x - a = 0. செவ்வகல நீளம் என்னது 4a. அதுல எந்த சேஞ்சுமே கிடையாது. ஓகே, ஸோ முனை என்னது நமக்கு 0, 0, அது மாறாது. ஓகே, அதுக்கப்புறம் குவியம் என்னது -a, 0. இங்க a னுடைய மதிப்பு 2. ஸோ -2, 0. ஓகே, அதுக்கப்புறம் இயக்குவரையின் சமன்பாடு என்னது x - a = 0. ஸோ x - 2 = 0 அல்லது x = 2. ஓகே, இங்க 4a அப்படிங்கிறது நமக்கு இங்க 8. ஸோ செவ்வக நீளம் என்னது 8. ஸோ இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.